நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 13/12/2024 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி நாளை கார்த்திகை தீபம் ஏற்ற நல்ல நேரம், எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும், எந்த திசையில் விளக்குகள் ஏற்றுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். இறைவனை தீப சொரூபத்தில் வழிபடும் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. மாதந்தோறும் சுபதினங்கள் பண்டிகை நாட்கள் வருகிறது. அதை போல்தான் கார்த்திகை மாதம் என்றாலோ கார்த்திகை தீப விழா. இந்த வருடத்தின் கார்த்திகை தீபம் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி வருகிறது. கார்த்திகை தீப திருநாள் அன்று அதிகாலையில் பெண்கள் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அவ்வாறு வழிபாடு செய்வதால் வீட்டில் உள்ள பாவ தோஷங்கள் அனைத்தும் நீங்கும். அத்துடன் பித்ரு தோஷங்களும் நீங்கி மென்மேலும் வளர செய்யும். பொதுவாகவே வீட்டில் மாலையில் 5 மணி முதல் 6 மணிக்குள் விளக்கு ஏற்ற வேண்டும். இந்த கார்த்திகை தீபத்தன்று அண்ணாமலையில் தீபம் ஏற்றும் பொழுது வீட்டில் விளக்கேற்றுவது நன்மையை தரும். விளக்கு ஏற்றும் போது 27 விளக்கு 54 விளக்கு என்ற எண்ணிக்கையில் ஏற்றலாம் என்று கூறப்படுகிறது. திருவண்ணாமலையில் மலை உச்சியில் மாலை 6 மணிக்கு மகா கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். அதன் பிறகு 6 மணி 5 நிமிடத்திற்கு மேல் வீடுகளில் விளக்குகளை ஏற்றி அலங்கரிக்கலாம். திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமான காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமது அருள் புரிய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. கார்த்திகை தீபத் திருநாளன்று அகல் விளக்குகளில் பஞ்சு திரியிட்டு நல்லெண்ணெய் அல்லது பஞ்சு கூட்டு எண்ணெய்களை விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரே ஒரு நெய் விளக்கேற்றுவது சிறப்பு வாய்ந்ததாகும். தீபத்தை வடக்கு திசை நோக்கி ஏற்றுவது அறிவு வளர்ச்சியும் செல்வ வளர்ச்சியும் தரும். கிழக்கு திசையில் ஏற்றுவது துன்பங்களை நீங்கும் என்பது நம்பிக்கை. மேற்கு திசையில் ஏற்றுவது கடன் தொல்லைகளையும் தோஷங்களையும் போக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தெற்கு திசையில் தீபங்களை ஏற்றக்கூடாது. இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானை வழிபாடு செய்து அவருடைய அருளை பெற உகந்த மாதமாகும். அதேபோல் கார்த்திகை தீபம் மேலும் ஒரு சிறப்பாகும். அந்த வகையில் இந்த வருடத்தின் கார்த்திகை தீபம் எப்பொழுது வருகிறது, அதன் சிறப்புகள் என்ன, அன்றைய தினம் வீட்டில் விளக்கேற்ற நல்ல நேரம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஈசன் பஞ்சபூதத்தினால் ஆனவர். அதில் மிகவும் சக்தி வாய்ந்தது நெருப்பு எனும் தீப சொரூபம். அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை தீபத்தில் வழிபாடு செய்வதால் வீட்டில் செல்வங்கள் யாவும் பெருகி வளம் செய்யும். அனைத்து அஷ்டலட்சுமிகளும் நமது வீட்டில் வந்து அனைத்து கஷ்டங்களையும் போக்க செய்வதும், அதாவது தீபம் ஏற்றியவுடன் மேல் நோக்கி தீப ஒளி செல்வது போல் வாழ்விலும் நன்மைகள் பெருகி மேல் நோக்கி செல்லும் என்றும் கோவில் குருக்கள் தெரிவிப்பதும் வழக்கம். இதன் மூலமாக கார்த்திகை தீபம் என்று பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு மேல் திருவண்ணாமலையில் விளக்கேற்றிய பின் மாலை 6 மணிக்கு மேல் 6 மணிலேருந்து 6:05க்குள் விளக்கேற்றுவது, வீடுகளிலிருந்து விளக்கேற்றுவது சிறந்தது என்று கூறப்படுகிறது. அதேபோல் 27 விளக்குகள் 54 விளக்குகள் என்ற எண்ணிக்கையில் ஏற்றுவது சிறந்தது என்றும் கருதப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் எல்லா வீடியோவும் டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.